ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 12ஆம் வகுப்பு பயிற்சி 1.1ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பணி காண்க. இப்போ நம்ம சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். எப்போவுமே தந்திருக்கக்கூடியதை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -3 4 6 2. இப்போ இதோட சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எழுதிக்கலாம்னா அட்ஜாயிண்ட் ஏ இப்படின்னு எழுதிருங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. அதாவது இது 2/2 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இதோட சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுதிக்கிறேன் பாருங்கள், ABCD. இப்போ இந்த கிராஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதை இடத்த மாற்றணும். டியை மேலே கொண்டு வந்துட்டு ஏஏ கீழே கொண்டு போயிடணும். அப்போ எழுதிக்கிறேன் DA கீழே வந்துடும். அப்புறமாட்டு இங்கே இடத்த மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். ப்ளஸ் பியா இதுக்கு எப்படி எழுதணும்னா -பின்னு எழுதணும். இனி ப்ளஸ் சியா இதை வந்து -சின்னு எழுதிக்கணும். இது இங்கே -சின்னா +சின்னு எழுதிக்கணும். இங்கே நீங்கள் குறியீடை மாற்றணும். அப்போ எழுதிக்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இடத்த மாற்றணும். 2 மேலே கொண்டு வந்துருங்க, -3 கீழே கொண்டு போயிருங்க. இனி +4 இதை வந்து -4ன்னு எழுதிக்கணும். +6 -6ன்னு எழுதிக்கணும். இதுதான் இதோட சேர்ப்பணி. செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு தந்திருக்கதை ஏன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கே 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அதாவது இது 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது இதோட அட்ஜிஏ சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். போன சம் மாதிரி ஒரே ஸ்டெப்பில் முடியாது, 2-3 ஸ்டெப் செய்ய வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அடுத்த இன்னொரு விஷயம், 3/3 மேட்ரிக்ஸாக இருந்துன்னா உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதை எழுதிருங்க. அடுத்த ப்ராக்கெட். இனி இங்கே முதல்ல என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமே நம்ம மறைக்கணும். ஓகே, இது ரோ, இனி இது வந்து காலம் மறைச்சிட்டேன். இப்போ பாக்கி இருக்கிறத பெருக்கணும், அதுவும் கிராஸில் பெருக்கணும். பாருங்கள், 4 2 8. அடுத்த மேலேருந்து கீழே பெருக்கணும், உடனே மைனஸ் போட்டுறணும். இனி 7 1 7. இந்த மாதிரி தான் நீங்கள் பெருக்கணும். அடுத்து என்னது இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்புறமாட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி இங்கே 3 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். இது வந்து ரோ, அப்புறம் இது வந்து காலம். இப்போ பெருக்கலாமா? 3 2 6 மைனஸ். இனி 3 1 3. இனி இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட். இனி இங்கே என்னது இருக்குது? 1. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, ரோ காலம் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 3 7 21 நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 3 4 12. ஓகே, நீங்கள் மைனஸ் இருக்குது, இங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 3 2 6 நடுவில் மைனஸ். 7 1 7. இந்த மாதிரி தான் நீங்கள் பெருக்கணும். அடுத்த ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 4 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். இது ரோ காலம் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 2 4 நடுவில் மைனஸ். 3 1 3. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 7 14 நடுவில் மைனஸ். 3 9. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்னது இருக்குது? 3 இருக்குது. அப்போ ரோவையும் காலமையும் மறைச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 3 1 3 நடுவில் மைனஸ். இனி 4 1 4. அப்புறமாட்டு இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். இங்கே 7 இருக்குது. அப்போ ரோவையும் காலமையும் மறைங்க. ரோ காலம் மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 1 2 நடுவில் மைனஸ். 3 1 3. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. ரோவையும் காலமையும் மறைச்சிடலாம். இது வந்து ரோ, இது வந்து காலம் மறைச்சிட்டேன். இனி பெருக்கலாம். 4 8 நடுவில் மைனஸ். இனி 3 9. இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். அடுத்து இங்கே டிரான்ஸ்போஸ், அதை மறந்துடாதுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? பாருங்கள், ப்ராக்கெட். 8லேருந்து 7 கழிச்சா 1, வெளியே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னா முன்னாடி குறியீடு போடாண்டா. இனி 6லேருந்து 3 கழிச்சா 3, வெளியே மைனஸ். மைனஸ்னால் குறியீடு போடணும், -3. 21லேருந்து 12 கழிச்சா 9, வெளியே ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னால் குறியீடு போடாண்டா. இனி 7லேருந்து 6 கழிச்சா 1, பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ். அதாவது ஒரு மைனஸ்னால் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இங்கே வந்து 8லேருந்து 7 கழிச்சா 1, பெரிய நம்பர் என்னது? 8, அதோட குறியீடு ப்ளஸ்ஸு. ப்ளஸ்னால் முன்னாடி போடாண்டா. இது மைனஸ்னால் போடணும்.
7லேருந்து 6 கழிச்சா 1 பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ், மைனஸ் குறியீடுனா அதை போடணும். இனி வெளியே மைனஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கணும். இந்த மாதிரி 2 மைனஸ் இருந்துன்னா பெருக்கும் போது அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1, ப்ளஸ்னா முன்னாடி போடாண்டாம். 4லேருந்து 3 கழிச்சா 1, வெளியே ப்ளஸ்ஸு, அப்போ +1. 14லேருந்து 9 கழிச்சா 5, வெளியே மைனஸ், மைனஸ்னால் குறியீடு போடணும். அடுத்த 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி பாருங்க, வெளியே ப்ளஸ்ஸு, பெருக்கும் போது ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்ததுன்னா மைனஸ் குறியீடு தான் போடணும். ஒரு மைனஸ் இருந்துன்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். சரிங்களா? அடுத்த 1 இருக்கு. இனி பாருங்க, 3லேருந்து 2 கழிச்சா 1, பெரிய நம்பர் 3, அதோட குறியீடு மைனஸ். பெருக்கும் போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆகிடும், +1. அடுத்த 9லேருந்து 8 கழிச்சா 1, பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ். ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸையும் பெருக்கும் போது மைனஸ் தான். சரிங்களா? -1. இனி இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். டிரான்ஸ்போஸ்னா வேற எதுவுமே இல்லை, அதாவது ரோவை காலமாக மாற்றணும். இப்படி வரிசையாக இருக்கிறத கீழே கீழே எழுதணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 எழுதிக்கிறேன். அடுத்த -3 அதுக்கு கீழே எழுதுங்க. 9 அதுக்கு கீழே எழுதணும். இனி 1 எழுதுங்க, இந்த 1 அதுக்கு கீழே, -5 அதுக்கு கீழே. இனி -1, இந்த 1 அதுக்கு கீழே, இந்த -1 அதுக்கு கீழே. இதுதான் சேர்ப்பணி அட்ஜ் ஏ. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இதோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் எப்போவுமே கொஸ்டினில் என்ன தந்திருக்காங்களோ அதை ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு இருக்குது, அதனால அதுக்கு பதில் கேன்னு எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு ஏன்னு எழுதிக்கணும். முன்னாடி உறுப்பு இருந்துன்னா கே ஏ, இப்படி தான் எழுதிக்கணும். சரிங்களா? இனிமேல் முன்னாடி உறுப்பு இருக்கிறதுனால அதை கேன்னு எடுத்துக்கிட்டோம். இதோட சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா k⁻n−1 இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும். அடுத்த பாருங்க, இங்கே 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது, 3×3 மேட்ரிக்ஸ். அப்போ போன சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். முதல்ல ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வரணும். என்னது? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதுதான். ஓகேங்களா? இனிமே கேயோட மதிப்பு என்னது? 1/3. முன்னாடி என்ன உறுப்பு இருக்கோ அதுதான் கே. அப்போ அதுக்கு பதில் 1/3 எழுதிக்கலாம். இது 3×3 மேட்ரிக்ஸ். அப்போ என்னோட மதிப்பு 3, அடுத்த -1. இனி போன சப்டிவிஷன் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ப்ளஸ் எழுதிருங்க. இங்கே முதல் என்னது இருக்குது? 2. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கணும். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். அதுவும் கிராஸில் தான் பெருக்கணும். O2 2, நடுவில் மைனஸ். இனி இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? அப்புறமாட்டு E2 4. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட். அடுத்த பாருங்கள், 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைச்சிடணும். ஓகே, மறைச்சிட்டேன். இனி பெருக்கிடலாமா? பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அந்த மைனஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கிட்டு E2 4. இனி நடுவில் மைனஸ், O2 2. அப்புறமாட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இனி 1. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைச்சிடலாம். இப்போ பெருக்கலாம். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் அது ப்ளஸ் ஆகிடும். -∗ ப்ளஸ்ஸு. அடுத்த E2 4. ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் போடாண்டாம். அடுத்த நடுவில் மைனஸ். இனி O1 1. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே மைனஸ் இருக்குது. அப்புறம் இங்கே என்னது இருக்குது? -2. இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் இப்போ மறைச்சிடலாம். இனி பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு E1 2. அடுத்த இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டு இனி பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு O1 1. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிருங்க. E2 4, நடுவில் மைனஸ். அப்புறம் O2 2. ஓகே, இனிமேல் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 1. அப்போ இது இருக்கக்கூடிய காலமையும் ரோவையும் மறைச்சிடலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். E2 4, நடுவில் மைனஸ். அப்புறம் O1 1. இனி இங்கே மைனஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே -2. இது இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் மறைக்கலாம். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? E2 4, நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். E1 2. ஓகே, அடுத்த ப்ளஸ் இருக்குது, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே லாஸ்ட்டாக 2. அப்போ ரோவையும் காலமையும் மறைக்கலாம். மறைச்சிட்டேன். இப்போ பெருக்குங்க. E1 2, நடுவில் மைனஸ். இந்த மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு E2 4. இனி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். மறக்காமல் டிரான்ஸ்போஸ் அதை எழுதிருங்க. சரிங்களா? இனி பாருங்கள், 1/3,
3லேருந்து 1 கழிச்சா 2. இனிமே உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணலாம். 4 2 கூட்டினா 6. முன்னாடி ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. இனி கூட்டும் போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டும் போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4 2 கூட்டினா 6. இனி 2 மைனஸ் பெருக்கும் போது 2 மைனஸ்னா ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் போடாண்டா, வெறும் 6 மட்டும் எழுதிருங்க. 4லேருந்து 1 கழிச்சா 3. அப்புறம் 4 2 கூட்டினா 6, வெளியே மைனஸ், அப்போ -6. மைனஸ் குறியீடுனா மைனஸ் குறியீடை போடணும். 4லேருந்து 1 கழிச்சா 3. இனி கூட்டும் போது 2 மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 4 2 கூட்டினா 6, மைனஸை பெருக்குனா ப்ளஸ், அப்போ +6. 4லேருந்து 1 கழிச்சா 3. 4 2 கூட்டினா 6, வெளியே மைனஸ், அப்போ -6. 4 2 கூட்டினா 6. சரிங்களா? அடுத்து அதுக்கு டிரான்ஸ்போஸ். ஓகே, இப்போ பாருங்க, அடுக்கில் 2, அப்போ 1 2 வாட்டி எழுதி பெருக்கணும். 1 × 1. அதே மாதிரி இங்கே கீழே 3 இருக்குது. இந்த 3க்கும் அந்த 2 பொது தான். சரிங்களா? அப்போ 3ஐயும் 2 வாட்டி எழுதி பெருக்குங்க. அப்புறம் மட்டும் பாருங்க, உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு போகும். 3ஆம் வாய்ப்பாடில் வரும். இப்போ பாருங்க, 6 எப்படி எழுதலாம்? ஈர் 3 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ நான் 3 வெளியே எடுக்கலாம். சரிங்களா? எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ நான் 3 வெளியே எடுக்கிறேன். அதனால மேலே வந்து × 3 பெருக்கல் 3 அப்படின்னு எழுதிருங்க. இப்போ இங்கே 6 3 × 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 3 பொதுவாக வெளியே எடுத்தால் பாக்கி 2 மட்டும் இருக்கும். 6 இருந்துன்னா 2ன்னு எழுதிருங்க. அடுத்ததும் 6 தான் இருக்குது, அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். இனி 3 எப்படி எழுதலாம்? ஓர் 3 3. 3 வெளியே எடுத்தால் பாக்கி 1 தான் இருக்கும். 6னா 2 எழுதுங்க, 3னா 1 எழுதணும். ஓகே, இனிமேல் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுருங்க. 6னா 2ன்னு எழுதணும், எழுதிக்கலாம். இனி 3னா என்ன எழுதணும்? 1 எழுதணும். அதே மாதிரி 6னா 2, 3னா 1, மைனஸ் 6னா 2, 6னா 2. ஓகே, இனிமேல் அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 3 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். பெருக்குங்க, ஓர் 1 1 டிவைடட் பை கீழே 3 மட்டும் இருக்குது. இனிமேல் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது ரோவை காலமாக மாற்றலாம். ஃபஸ்ட்டு 2 இருக்கா, இந்த 2 அதுக்கு கீழே எழுதிருங்க. அடுத்து இந்த 1 அதுக்கு கீழே எழுதணும். இனி -2 1 கீழே எழுதுங்க, இந்த 2 அதுக்கு கீழே எழுதுங்க. இனி 1 -2 கீழே எழுதுங்க, 2 அதுக்கு கீழே எழுதுங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் அணிகளுக்கு நேர்மாறு காண முடியுமெனில் நேர்மாறு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நேர்மாறு அப்படின்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். முதல்ல என்ன தந்திருக்காங்களோ அதை A அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. -2 4 1 -3 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனிமேல் நேர்மாறு அப்படின்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, A இன்வர்ஸோட ஃபார்முலா 1/mod A இன்டூ அட்ஜாயிண்ட் A. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே வந்து 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இந்த மாதிரி இருந்துன்னா நீங்கள் டைரெக்டாகவே பெருக்கிடலாம். சரிங்களா? கிராஸில் தான் பெருக்கணும். முதல்ல மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ், அடுத்த ஈர் 3 6. நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே பெருக்கின உடனே நடுவில் மைனஸ்னு எழுதிடணும். இனி கீழே இருந்து மேலே பெருக்குங்க. ஓர் 4 4. 6லேருந்து 4 கழிச்சா 2 அப்படின்னு கிடைக்கும். அப்புறமாட்டி இன்னொரு விஷயம், மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு நம்மளுக்கு 0 கிடைக்கக்கூடாது. அப்படி கிடைச்சின்னா நம்மளால நேர்மாறு கண்டுபிடிக்க முடியாது. இங்கே 0 கிடைக்கல, அப்போ நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? 0 கிடைக்காததுனால ≠ 0 அப்படின்னு எழுதிருங்க. இனிமேல் therefore A இன்வர்ஸ் காண முடியும், நம்மளால கண்டுபிடிக்க முடியும், அதனால காண முடியும் அப்படின்னு எழுதிருங்க. சரிங்களா? இனிமேல் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜாயிண்ட் A இதுவும் அதே மாதிரி தான். 2 ரோ இருக்குது, 2 காலம். அப்போ என்ன பண்ணணும்? இடத்த மாற்றணும். -3 மேலே வந்துடும், -2 கீழே போயிடும். அப்போ எழுதிக்கலாம் -3 -2. அடுத்த இந்த சைடு வந்து இடத்த மாற்றக்கூடாது, அதுக்கு பதில் குறியீடை மாற்றணும். +4னா -4 எழுதிடலாம். அதுக்கு பிறகு +1னா -1 அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, இனிமேல் இந்த மதிப்பை இதில் பிரதியிடலாம். A இன்வர்ஸ் அந்த ஃபார்முலாவில் பிரதியிடலாம். A இன்வர்ஸ் = 1/mod ஏயோட மதிப்பு 2ன்னு கிடச்சிருக்கு. இன்டூ இனி அட்ஜாயிண்ட் ஏயோட மதிப்பு என்ன இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. -3 -4 -1 -2. இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் என்ன தந்திருக்காங்களோ அதை A அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனிமேல் மாடுலஸ் ஆஃப் A முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 3 நிறை 3 நிரல், அப்போ இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல் என்னது இருக்கு 5, அதை எழுதிக்கிட்டு பிராக்கெட் போட்டுருங்க. இப்போ இந்த 5 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிக்கிட்டு பெருக்கிடலாமா? கிராஸில் தான் பெருக்கணும். 5 25 நடுவில் மைனஸ். இனி ஓர் 1 1 அடுத்த மைனஸ் வரும். அதாவது எப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ்னா அடுத்த மைனஸ், அடுத்த ப்ளஸ், இந்த மாதிரி.
இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். சரிங்களா? மறைச்சிக்கிட்டு இங்கே கிராஸில் பெருக்கணும். ஓர் 5 5 நடுவில் மைனஸ். இனி ஓர் 1 1 அடுத்த ப்ளஸ் வரும். அது ஒரு பாருங்க இங்கே 1 தான். அப்போ 1 எழுதிக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுருங்க. இப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். ஓர் 1 1 நடுவில் மைனஸ். அப்புறம் ஓர் 5 5. மாடலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது மேலே இருக்கக்கூடிய 3க்கு மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஓகே, இப்போ 5 இன்டூ 25லேருந்து 1 கழிச்சா 24 மைனஸ் 1 இன்டூ 5லேருந்து 1 கழிச்சா 4 அடுத்த ப்ளஸ் 1 இன்டூ 5லேருந்து 1 கழிச்சா 4 பெரிய நம்பர் 5 அதோட குறியீடு மைனஸ். அப்போ -4 இப்படி தான் எழுதிக்கணும். எழுதிக்கிறேன். இப்போ பெருக்கிடலாமா? I 4 20 அப்போ 0 பாக்கி 2 I 2 10 10 கூட 2 கூட்டினா 12 அடுத்த மைனஸ் ஓர் 4 4 இனி ப்ளஸ் மைனஸ் இதை ரெண்டே பெருக்குங்க. பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்புறம் மட்டும் ஓர் 4 4 இப்போ 120 அப்படியே எடுத்து எழுதிருங்க. கூட்டும்போது ரெண்டுமே மைனஸ்னால் மைனஸ் குறியீடை போட்டு அந்த ரெண்டையும் கூட்டணும். 4 கூட்டினா 8. இப்போ 120லேருந்து 8 கழிச்சா 112ன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 0 கிடைக்கல. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. 0 வராததுனால நம்மளால் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எழுதிடலாம். ஏ இன்வர்ஸ் காண முடியும். இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜியை கண்டுபிடிக்கணும். எழுதிக்கலாம். அட்ஜிஏ அதாவது இங்கே 3/3 மேட்ரிக்ஸாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வரணும். என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்புறமாட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இதுதான். இங்கே ஃபஸ்ட் என்னது இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அதாவது போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி ப்ளஸ் எழுதிருங்க. இன்டூ இங்கே என்னது இருக்குது? முதல்ல 5. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு இங்கே நம்ம கிராஸில் பெருக்க போகிறோம். I 5 25 நடுவில் மறக்காமல் மைனஸ். இனிமேல் ஓர் 1 1 அடுத்த பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது எழுதிடலாம். மைனஸ் அப்புறம் மட்டும் ப்ராக்கெட் இங்கே 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிருங்க. மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். ஓர் 5 5 நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் 1 1 இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதிருங்க. இன்டூ இங்கே 1 இருக்குது. அப்போ நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். இப்போ பெருக்கிறேன். ஓர் 1 1 நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் 5 5 ஓகே. இனிமேல் இங்கே மைனஸ் இருக்குது எழுதிடலாம். இன்டூ இங்கே வந்து 1. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடுங்க. இப்போ ஓர் 5 5 நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் 1 1 அடுத்த இங்கே ப்ளஸ் இருக்குது எழுதிடலாம். ப்ளஸ் இன்டூ இங்கே வந்து 5 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைங்க. I 5 25 நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் 1 1 அதுக்கடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். I 1 5 நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் 1 1 இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. இன்டூ இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். ஓர் 1 1 நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் I 1 5 இனி இங்கே மைனஸ் இருக்குது. இங்கே வந்து 1. அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க. பெருக்கலாம். I 1 5 நடுவில் மைனஸ் அப்புறம் மட்டும் ஓர் 1 1 இனி இங்கே ப்ளஸ் இருக்குது. இன்டூ இங்கே வந்து 5. அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க. அது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிட்டோம். இப்போ I 5 25 நடுவில் மைனஸ் அப்புறம் ஓர் 1 1 இவ்வளோதான். இனி இதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. அது மறக்கக்கூடாது. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணுறேன். 25லேருந்து 1 கழிச்சா 24 வெளியே ப்ளஸ். ப்ளஸ்னால் அந்த குறியீடு போடாண்டா. 5லேருந்து 1 கழிச்சா 4 வெளியே மைனஸ். மைனஸ்னால் குறியீடு போடணும். அடுத்து 5லேருந்து 1 கழிச்சா 4 பெரிய நம்பர் 5 அதுக்கு மைனஸ். அப்போ மைனஸ் குறியீடுன்னு போடுங்க. இப்போ பெருக்கும்போது ஒரு ப்ளஸும் மைனஸும் வருதுன்னா மைனஸ் தான். -4 இனி 5லேருந்து 1 போச்சுன்னா 4 வெளியே மைனஸ். அப்போ -4 அடுத்த 25லேருந்து 1 கழிச்சா 24 5லேருந்து 1 போச்சுன்னா 4 வெளியே மைனஸ். அப்போ -4 5லேருந்து 1 போச்சுன்னா 4 பெரிய நம்பர் 5 அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுருங்க. -4 5லேருந்து 1 போச்சுன்னா 4 வெளியே மைனஸ். -4 25லேருந்து 1 கழிச்சா 24 அப்புறம் ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ என்ன பண்ணணும்? ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் என்னது? நிறைய நிரலாக மாற்றணும். அதாவது இப்படி வரிசை இருக்கிறத கீழே கீழே எழுதணும். முதல்ல 24 எழுதிருங்க. -4 அதுக்கு கீழே அடுத்த -4 அதுக்கு கீழே இனிமேல் -4 முதல் எழுதுங்க. அடுத்த 24 அதுக்கு கீழே அடுத்த இந்த -4 இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இந்த -4 அதுக்கு கீழே எழுதிருங்க. இனி -4 இந்த -4 அதுக்கு கீழே 24 அதுக்கு கீழே. ஓகே. இப்போ பாருங்கள் இது எல்லாமே 4 வாய்ப்பாடு போகும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? 4 பொதுவாக வெளியே எடுத்து எழுத போகிறோம். அப்போ 4 இன்டூ
இப்போ 24 எப்படி எழுதலாம்? 6 4 24. இதில் இருந்து 4 வெளியே எடுத்துட்டா பாக்கி என்னது இருக்கும்? 6 இருக்கும். அப்போ 24 இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் 6ன்னு எழுதுங்க. இனி முதல்ல மைனஸ் எழுதிருங்க. இப்போ 4 எப்படி எழுதலாம்? 1 4 4. 4 வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். அப்போ 4 இருக்க இடத்துல 1ன்னு எழுதிருங்க. ஓகே, முதல்ல மைனஸ் எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் 4 இருக்க இடத்துல 1 மைனஸ் 4 4 1. 24னா 6ன்னு எழுதிக்கணும். மைனஸ் 4 இருக்கிறதுனால 1 மைனஸ் அப்புறமும் 1 தான் மைனஸ் அடுத்தும் 1 24 நால 6ன்னு எழுதிக்கலாம். இதுதான் என்னது? அட்ஜிஏ கண்டுபிடிச்சிட்டோம். இனிமே நம்ம ஏ இன்வர்ஸ் அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜிஏ. ஓகே, பிரதியிடலாம். 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு என்னது? 112. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 112. இனி அட்ஜியோட மதிப்பு இன்னும் இருக்குது. சரிங்களா? இங்கே 4 வெளியே எடுத்திருக்கோம். அப்போ மேலே பெருக்கல் 4 அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 -1 -1 -1 6 -1 அடுத்த -1 -1 6. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். 4 எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4 11ல் 4 2 வாட்டி இருக்குது, பாக்கி 3. இப்போ இது 32, அதாவது 8 4 32. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பெருக்கலாம். 1 1 கீழே 28 மட்டும் பாக்கி இருக்குது. இனி இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 6 -1 அப்புறமாட்டு -1 -1 6 -1 -1 6. இதுதான் ஏ இன்வர்ஸோட மதிப்பு. சரிங்களா? தேர்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த பிராக்கெட். இப்போ இந்த 2 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு கிராஸில் பெருக்க போகிறோம். போன சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஓகே, 4 2 8 நடுவில் மைனஸ். அடுத்து 7 1 7. இனி அடுத்து என்ன வரும்? மைனஸ் வரும். அதாவது இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். அப்போ மைனஸ். இனி அடுத்த 3 எழுதிக்கோங்க. இன்டு இனி இந்த 3 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். அடுத்த சேம் அதே மாதிரி பெருக்கலாம். 3 2 6 நடுவில் மைனஸ். இனி 1 3. அடுத்த ப்ளஸ் வரும். இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 இன்டு இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைச்சிடலாம். ஓகே, பெருக்கிறேன். 7 21 நடுவில் மைனஸ் 4 12. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்கக்கூடிய 3க்கு மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். இனி 8ல் இருந்து 7 கழிச்சா 1 ஈர் 1 2. அடுத்து அப்படியே பெருக்கிடுங்க. இனி மைனஸ் 6ல் இருந்து 3 கழிச்சா 3 3 9. அடுத்த ப்ளஸ் இருக்குது. 21ல் இருந்து 12 கழிச்சா 9 வெளியே 1. அப்போ 9 9. இப்போ -9 +9 கேன்சல் ஆகிடும். பாக்கி என்னது இருக்குது? 2. அப்போ நம்மளுக்கு இங்கே 0 கிடைக்கல. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. 0 வராததுனால தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. ஓகே, இதுவரை என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜிஏ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இங்கே 3 நிறை 3 நிரல். அப்போ இது 3x3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வரணும். என்னென்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். முதல்ல என்னது இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். ப்ளஸ் இன்டூ இங்கே என்னது இருக்குது? 2 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். 4 2 8 நடுவில் மைனஸ். அடுத்து 7 1 7. இனி இங்கே மைனஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மைனஸ். அப்புறமாட்டு 3. அப்போ நிறையையும் நிரலையும் மறைங்க. 3 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கணும். ஓகே, 3 2 6 கிராஸில் தான் பெருக்கணும். நடுவில் மைனஸ் 3 1 3. அப்புறமாட்டு ப்ளஸ் இருக்குது, எழுதிடலாம். இனி இங்கே என்னது இருக்குது? 1. அப்போது நிறையையும் நிரலையும் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். 3 7 21 நடுவில் மைனஸ். அப்புறமாட்டு 3 4 12. இனி அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. இன்ட்ரூ அப்புறம் இங்கே 3. அப்போது நிறை நிரல் மறைங்க. அடுத்த பெருக்கலாம். 3 2 6 நடுவில் மைனஸ் 7 1 7. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. இனி இங்கே 4. அப்போ நிறை நிரல் மறைச்சிடலாம். 4 இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்கணும். இப்போ பெருக்கலாம். 2 4 நடுவில் மைனஸ். அடுத்த 3 1 3. இனி இங்கே மைனஸ் இருக்குது. இன்ட்ரூ இங்கே 1 நிறை நிரல் மறைக்கலாம். 7 14 நடுவில் மைனஸ் 3 3 9. அப்புறமாட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே 3. அப்போ நிறை நிரல். இனி 3 1 3 நடுவில் மைனஸ் 4 1 4. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. ப்ராக்கெட். இங்கே 7 நிறை நிரல் மறைங்க.
ஓகே, இப்போ ஈர் 1 2 நடுவில் மைனஸ் 1 3. அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது. இங்கே கடைசி என்னது இருக்குது 2 நிறை நிரல் மறைச்சிடலாம். இப்போ ஈர் 4 8 நடுவில் மைனஸ் 3 9. ஓகே, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் டிரான்ஸ்போஸ் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம். ப்ராக்கெட் 8லேருந்து 7 கழிச்சா 1, முன்னாடி ப்ளஸ்னா குறியீடு போடாண்டாம். அடுத்து 6லேருந்து 3 கழிச்சா 3, வெளியே மைனஸ்னா குறியீடு போடணும், -3. 21லேருந்து 12 கழிச்சா 9. அப்புறமாட்டு 7லேருந்து 6 கழிச்சா 1, பெரிய நம்பர் 7, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்னு போடணும். இங்கே மைனஸ் இங்கே மைனஸ், அப்போ பெருக்கும்போது 2 மைனஸ்னா அது ப்ளஸ் ஆகிடும். அதனால +1. ப்ளஸ்னா குறியீடு போடாண்டா. 4லேருந்து 3 கழிச்சா 1. அடுத்த 14லேருந்து 9 கழிச்சா 5, வெளியே மைனஸ், அப்போ -5. 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி ப்ளஸ் இன்டு மைனஸ் தான். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னா அதை அப்படியே எடுத்து எழுதிடணும், -1. இனி 3லேருந்து 2 போச்சுன்னா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் குறியீடு, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ +1. இனி 9லேருந்து 8 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் 9, அதோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ்னு போட்டுருங்க. ப்ளஸ் இன்டு மைனஸ் தான், -1. ஓகே, இனிமேல் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது என்ன பண்ணணும், நிறைய நிரலாக மாற்றணும். இப்படி நேராக இருக்கிறத கீழே எழுதுனா போதும். முதல்ல 1 எழுதிருங்க, -3 அதுக்கு கீழே, 9 அதுக்கு கீழே, இனி 1 இந்த 1 அதுக்கு கீழே, -5 அதுக்கு கீழே, இனி -1 1 அதுக்கு கீழே, -1 அதுக்கு கீழே. இதுதான் என்னது அட்ஜிஏ. சரிங்களா? இப்போ வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, 1 / மாடுலஸ் ஆஃப் ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எழுதிருங்க. அட்ஜிஏயோட மதிப்பு என்ன இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 1 -1 -3 1 1 9 -5 -1. இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. அப்போ இதுதான் என்னது ஏ இன்வர்ஸோட மதிப்பு. இவ்வளோ அந்த சம். 3வது கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டினில் f ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துக்கிட்டு f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1 இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என காட்டுக. அதாவது ரெண்டுமே சமமாக வருதான்னு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? முதல்ல தந்திருக்கக்கூடிய f ஆஃப் ஆல்ஃபா அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கோ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1. இப்போ பாருங்கள், இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா, f ஆஃப் ஆல்ஃபாக்கு பதில் ஏன்னு எழுதிக்க போகிறேன். இதோட அடுக்கில் -1. அப்போ இது நேர்மாறு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. இதோட விரிவாக்கம் 1 / மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ. நம்மளுக்கு கொஸ்டினில் ஏக்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ மாற்றி எழுதிக்கலாமா? ஏக்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1. அடுத்த 1 / மாடுலஸ் ஆஃப் ஏக்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபா. அடுத்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதில் f ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிருங்க. இப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f ஆஃப், அதாவது மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன், மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்கே 3 நிறை 3 நிரல், அப்போ இது 3/3 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் என்னது இருக்குது, காஸ் ஆல்ஃபா, அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி பிராக்கெட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் மறைக்க போகிறோம். மறைச்சிக்கிட்டு பெருக்கலாம். சரிங்களா? பாருங்கள், மறைச்சிட்டேன். இப்போ கிராஸில் தான் பெருக்கணும். 1 காஸ் ஆல்ஃபாயும் பெருக்குனா காஸ் ஆல்ஃபா எழுதிக்கலாம். 1க்கு கூட எதை பெருக்கினாலும் அதே தான் வரும். இனி 0 × 0 0. அப்போ 0ன்னு எழுதணும் தேவை கிடையாது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வரும், மைனஸ் வரும். அதாவது இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே என்னது இருக்குது, 0. இப்போ முன்னாடி 0 எழுதும்போது அடுத்த பெருக்க தான் செய்யணும். 0க்கு கூட எது பெருக்கினாலும் 0. அப்போ என்ன ஆகிடும், மொத்தமும் 0 ஆகிடும். அப்போ அதை எழுதிக்காண்டா. இனி ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, மைனஸுக்கு பதில் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டு சைன் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா அதை நம்ம எழுதலை, 0னால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இனி பிராக்கெட். இப்போ இது இருக்கக்கூடிய நிரல் அதை மறைக்கலாம். மறைச்சிக்கிட்டு இங்கே நம்ம பெருக்க தான் போகிறோம். சரிங்களா? ஓகே, 0 × 0 0 தான், அதை எழுதிக்காண்டா. நடுவில் மைனஸ். இனி இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா × 1 சைன் ஆல்ஃபா தான். ஓகே, அடுத்த பாருங்கள், காஸ் ஆல்ஃபா × காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. பெருக்கும்போது 2 வாட்டி இருந்துன்னா அதோட அடுக்கில் 2ன்னு எழுதிக்கணும், கூட்டல். இனி சைன் ஆல்ஃபா × சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இப்போ இது எப்படி இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இதோட மதிப்பு 1. அப்போ இதுக்கு பதில் நான் 1ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம். இனி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் f ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் f ஆஃப் ஆல்ஃபா.
ஓகே, இங்கே வந்து 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ ஏஐஜே கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரணும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அடுத்த மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அப்புறமாட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்னால் அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ப்ராக்கெட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இங்கே முதல்ல என்னது இருக்குது? காஸ் ஆல்ஃபா. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் இதை மறைச்சிடலாம். மறைச்சிக்கிட்டு இங்கே நம்ம பெருக்க போகிறோம், கிராஸில் தான். ஓகே, ஒன்றையும் காஸ் ஆல்ஃபாயும் பெருக்குனா காஸ் ஆல்ஃபா எழுதிக்கலாம். காஸ் ஆல்ஃபா. இனி 0 × 0 0. அப்போ அந்த 0 நம்ம எழுதிக்காண்டாம். இனி அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 0 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் இதை இப்போ மறைக்கலாம். ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாமா? 0 × காஸ் ஆல்ஃபா 0 தான். மைனஸ் சைன் ஆல்ஃபா × 0 0 தான். 0க்கு கூட எது பெருக்கினாலும் 0. அப்போ டேரெக்டாக 0ன்னு எழுதிருங்க. இனி அடுத்த ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்னால் முன்னாடி எழுதாண்டாம். இங்கே சைன் ஆல்ஃபா இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாமா? ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 0 × 0 0 தான். 0 நடுவில் மைனஸ். இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, சைன் ஆல்ஃபா × 1 சைன் ஆல்ஃபா தான். அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் இருக்கக்கூடிய பிளேஸில் 0 இருக்குது. இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாமா? ஓகே, மறைச்சிட்டேன். இப்போ பெருக்கலாம். 0 × காஸ் ஆல்ஃபா 0 தான். 0 × சைன் ஆல்ஃபா 0 தான். 0க்கு கூட எது பெருக்கினாலும் 0. அப்போ டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கிறேன். இனி அடுத்த ப்ளஸ்ஸு. அப்போ எழுதாண்டாம். இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன் பாருங்கள். காஸ் ஆல்ஃபா × காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்த நடுவில் என்ன வரும்? மைனஸ் வரும். இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இதை பெருக்கலாம். சைன் ஆல்ஃபா × சைன் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்கா? மைனஸ்ன்னு எடுத்து எழுதிடலாம். இங்கே வந்து 0 இருக்குது. இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிடலாம். இப்போ பாருங்கள், காஸ் ஆல்ஃபா × 0 0 தான். மைனஸ் சைன் ஆல்ஃபா × 0 0 தான். அப்போ மொத்தமும் 0 ஆகிடும். ஓகே, நீ அடுத்த பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது. அடுத்த இங்கே வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைக்கலாம். இப்போ பெருக்கிறேன். 0 × 0 0. அடுத்த நடுவில் மைனஸ். இனிமேல் 1 × சைன் ஆல்ஃபா எழுதிக்கலாம். அடுத்த பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ்ன்னு எடுத்து எழுதிருங்க. இங்கே அது இருக்கக்கூடிய இடத்துல 0ன்னு இருக்குது. அப்போது நிறை நிரல் மறைச்சிட்டோம். இப்போ பெருக்கலாமா? காஸ் ஆல்ஃபா × 0 0 தான். 0 × சைன் ஆல்ஃபா 0. அப்போ மொத்தமும் 0 தான். இனி அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ எழுதாண்டாம். காஸ் ஆல்ஃபா இங்கே இருக்குது. அப்போ இது இருக்கக்கூடிய நிறை நிரல் மறைச்சிட்டேன். காஸ் ஆல்ஃபா × 1 காஸ் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் மைனஸ் வரும் நடுவில். இங்கே வந்து 0 × 0 0. ஓகேங்களா? அதுக்கு பிறகு மறக்காமல் ஹோல் டிரான்ஸ்போஸ் அதை எடுத்து எழுதிருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். காஸ் ஆல்ஃபா இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி மைனஸ் 0னாலும் ப்ளஸ் 0னாலும் 1 தான். அப்போ டேரெக்டாக ப்ளஸ் 0ன்னு எழுதிருங்க. இனி 0வையும் சைன் ஆல்ஃபாவையும் கூட்டினா சைன் ஆல்ஃபா தான். சரிங்களா? அடுத்த மைனஸ் 0 அதை ப்ளஸ் 0ன்னு ஆக்கிடலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இதோட மதிப்பு 1ன்னு எழுதியிருக்கோம். அப்போ அதுக்கு பதில் 1ன்னு எழுதிருங்க. இனி மைனஸ் 0 அப்போ ப்ளஸ் 0. இனி 0லேருந்து சைன் ஆல்ஃபாவை கழிச்சா சைன் ஆல்ஃபா தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருசு என்னது? சைன் ஆல்ஃபா. அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அதாவது 0வை எழுதிடாதுங்க. பாக்கி என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. மைனஸ் 0னா ப்ளஸ் 0. அடுத்த காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இனிமேல் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது நிறைய நிரலாக மாற்றணும். இப்படி நேராக இருக்கிறத 1/1 எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இந்த 0வை அதுக்கு கீழே, அடுத்த சைன் ஆல்ஃபா அதுக்கு கீழே. ஓகே, நம்ம பாருங்கள், இங்கே 0 இருக்குது. 1 வந்து அதுக்கு கீழே, 0 அதுக்கு கீழே. இனி மைனஸ் சைன் ஆல்ஃபா, அப்புறம் 0 வந்து அதுக்கு கீழே, காஸ் ஆல்ஃபா அதுக்கு கீழே. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1, அதாவது இடது பக்கம். இதை சால்வ் பண்ணிட்டோம். இதை வந்து சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இனிமேல் வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்ன இருக்கோ அப்படி எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா அதை தான் அடுத்த சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கொஸ்டினில் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடில் ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு பிரதியிடலாமா? முதல்ல காஸ், அடுத்த ஆல்ஃபா இருக்கக்கூடிய பிளேஸில் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்து என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்புறமாட்டு சைன் ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ சைன் ஆல்ஃபாவுக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்த 0, அப்புறம் என்னது இருக்குது? 1 0. இனி மைனஸ் சைன் ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன எழுதணும்? மைனஸ் ஆல்ஃபா. அடுத்த 0
காஸ் இருக்குது, ஆல்ஃபாவுக்கு பதில் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் காஸ் மைனஸ் டீட்டானா இந்த மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். காசாக இருந்ததுன்னா அது ப்ளஸ் ஆகிடும், அப்போ காஸ் டீட்டா. இதை இது சைன் மைனஸ் டீட்டானா இந்த குறியீடு மாறாது, இந்த மைனஸ் வந்து முன்னாடி வந்துடும். சரிங்களா, மைனஸ் சைன் டீட்டா. காசாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகிடும், மைனஸாக இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகாது, அப்படியே தான் வரும். ஆனால் முன்னாடி எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ மாற்றி எழுதிடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு காஸ் மைனஸ் ஆல்ஃபா அது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். காஸ் டீட்டா, அப்போ இங்கே டீட்டாக்கு பதில் ஆல்ஃபா இருக்கனால காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இனி 0 இங்கே பாருங்கள், மைனஸ் சைனாக இருந்துன்னா அந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்த 0 1 0. இனி பாருங்கள், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்த 0 இனி மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், காசாக இருந்துன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ காஸ் ஆல்ஃபா. ஓகே, இப்போ எழுதிட்டோம். இதுதான் என்னது, வலது பக்கம். இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சமன்பாடு 2ம் சமன்பாடு 1ம் சமமாக இருக்கும். இங்கே என்னது இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்குது. சரிங்களா, அப்போ நம்ம இது வந்து சமம்னு நிரூபிச்சிட்டோம். அப்போ எப்படி எடுத்து எழுதிக்கணும்னா, தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2லிருந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் பவர் -1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா என்பது நிரூபிக்கப்பட்டது. கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே எழுதிக்கிட்டு நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இவ்வளோ இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஏ கொடுத்துருக்காங்க, எனில் a² - 3a - 7 × I2 இஸ் ஈக்குவல் டு 0 என காட்டுக. அதாவது ரெண்டு பக்கமும் சமமாக இல்லையான்னு தான் கண்டுபிடிக்கணும். இங்கே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம இங்கே இடது பக்கத்தை சால்வ் பண்ணும்போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, அப்புறமாட்டு இதன் மூலம் ஏ இன்வெர்ஸ் காண்க. இதை வச்சு ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு தந்திருக்கக்கூடிய ஏயை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். 5 3 -1 -2. அப்புறமாட்டு நான் இடது பக்கத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி a² தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுக்கில் 2னா ஏயை 2 வாட்டி எழுதி பெருக்கணும். அப்போ எழுதிக்கலாம் 5 3 -1 -2. இன்னொருக்கா கூட ஏ எழுதிருங்க, 5 3 -1 -2. ஓகே, இப்போ பெருக்க போகிறோம். பெருக்கிறது கவனமாக இருக்கணும். அதாவது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபஸ்ட் 5 இருக்குது, இங்கே 5, இதை 2ஐயும் பெருக்கிறோம். ஓகேங்களா, 5 25. இனிமே இது 2ஐயும் பெருக்கணும். ஒரு மைனஸ், அப்புறமாட்டு 1 3 3. இனி இங்கே இருக்கக்கூடிய முதல் நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய 2வது நிரலையும் பெருக்கலாம். 3 15. அடுத்த இதையும் பெருக்கணும். ஒரு மைனஸ், அப்புறமாட்டு 3 2 6. இனி இங்கே இருக்கக்கூடிய 2வது நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய முதல் நிரலையும் பெருக்க போகிறோம். ஓகே, இதை 2ஐயும் பெருக்கணும். ஒரு மைனஸ், அடுத்த 5 5. இனி இதை 2ஐயும் இங்கே 2மே மைனஸ், பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். அப்புறமாட்டு 1 2. இனி இங்கே இருக்கக்கூடிய 2வது நிறையையும் இங்கே இருக்கக்கூடிய 2வது நிரலையும் பெருக்கலாம். இதை 2ஐயும் பெருக்க போகிறோம். ஒரு மைனஸ், அடுத்த 3 3. இனி இது 2ம் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 2 4. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். 25லேருந்து 3 கழிச்சா 22. அப்புறமாட்டு 15லேருந்து 6 கழிச்சா 9. இனி 5லேருந்து 2 போச்சுன்னா 3, பெரிய நம்பர் 5, அதோட குறியீடு மைனஸ். அப்புறமாட்டு 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு ப்ளஸ். ப்ளஸ்னா முன்னாடி ப்ளஸ் குறியீடு போடாண்டாம். இதுதான் என்னது, a² மதிப்பு. இனி இடது பக்கம் அப்படி எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். இடது பக்கம் இஸ் ஈக்குவல் டு இடது பக்கத்தில் a² - 3a - 7 × I2 இது இருந்து. ஓகே, a²க்கு பதில் a² மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். 22 9 -3 1. அப்புறமாட்டு மைனஸ் 3 இருக்குது. ஏக்கு பதில் ஏயோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க ஏயோட மதிப்பு. எழுதிக்கிறேன். 5 3 -1 -2. இனி -7 இருக்குது இன்டு I2. இதோட மதிப்பு உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, என்னன்னா 1 0 0 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 22 9 -3 1. அடுத்த மைனஸ் இருக்குது. இப்போ முதல்ல 3 உள்ளே கொண்டு பெருக்கலாம். சரிங்களா, பாருங்கள். 3 5 15. அடுத்த 3 3 9. ஒரு மைனஸ். இனி 1 3 3. இங்கேயும் ஒரு மைனஸ். 3 6. அதே மாதிரி இங்கேயும் 7 உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். 7 7 0 7 பெருக்கினா 0 தான், திரும்பவும் 0 தான். இனி 7 1 7.
இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். வேணா இதே ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். மைனஸை உள்ளே கொண்டு போனால் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். இனி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ பாருங்க ப்ளஸ் 15 மைனஸ் 15 மாறும். இனி +9 -9 -3 +3 மாறும். அடுத்த -6 +6 மாறும். அப்புறமாட்டி இங்கே அப்படிதான் மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா இது ப்ளஸ்ஸா, இது வந்து +7 -7 மாறும். 0ல் எந்த குறியீடும் போடாதுங்க. இங்கே +7 -7 மாறும். இந்த மாதிரி இதை ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இனிமே இடையில எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம். மைனஸ் ப்ளஸ் எந்த குறியீடும் பார்க்காண்டாம், சேர்த்து எழுதணும். இங்கே ஃபஸ்ட்டு என்னது இருக்குது 22, இங்கே ஃபஸ்ட்டு -15, இங்கே ஃபஸ்ட்டு -7. ஓகே, இனி ரெண்டாவது உள்ளதை சேர்த்து எழுதிருங்க. இங்கே 9 இருக்குது, இங்கே -9, இங்கே 0, அடுத்த இங்கே -3, இங்கே +3, அடுத்த இங்கே 0, அப்புறமாட்டி இங்கே 1 +6, இங்கே -7. ஓகே, எழுதிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? பாருங்கள் 22, இனி இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. அப்போ கூட்டும்போது 2 மைனஸ்னா அந்த மைனஸ் குறியீடு அப்படியே போட்டு 2ஐயும் கூட்டணும். 15 7ஐயும் கூட்டினா 22. இப்போ 22ல இருந்து 22 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். அப்புறமாட்டு +9 -9 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி 0. அடுத்த -3 +3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. இங்கே பாருங்கள் 1 6 கூட்டினா 7, 7ல இருந்து 7 கழிச்சா 0. அப்போ மொத்தமும் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ 0 ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே 2 நிறை 2 நிரல் 2x2 மேட்ரிக்ஸ். அப்போ 2 கீழே எழுதிருங்க. இதுதான் நம்மளுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிருங்க. இப்போ நம்ம நிரூபிச்சிட்டோம். அப்போ therefore என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டது இப்படின்னு எழுதிக்கணும். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? இதன் மூலம் A இன்வர்ஸ் காண்க. இதன் மூலம் அப்படின்னா A இன்வர்ஸை எல்லாத்துக்கும் கூட பெருக்கணும். அதனால இருபுறமும் A இன்வர்ஸால் பெருக்க அப்படின்னு எழுதிடலாம். இப்போ பெருக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கு பக்கத்துலையும் A இன்வர்ஸ்னு எழுதிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் A² இருக்கு, அதுக்கு பக்கத்தில் A இன்வர்ஸ். இனி -3A இதுக்கு பக்கத்துலையும் A இன்வர்ஸ். அடுத்த -7I2 இதுக்கு பக்கத்துலையும் A இன்வர்ஸ். அடுத்து என்னது இருக்குது 0 இருக்கு, இதுக்கு பக்கத்துலையும் A இன்வர்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. இப்போ பாருங்க ரெண்டுமே A, அப்போ ஏயை ஒரு வாட்டி எழுதிருங்க. இங்கே ஒரு மைனஸ், அப்போ கழிக்கணும். 2ல இருந்து 1 கழிச்சா 1, அடுக்கில் 1ன்னா அது எழுதாண்டாம். அப்புறமாட்டு -3. இனி A × A இன்வர்ஸ் இதோட மதிப்பு என்னன்னா I2. ஞாபகம் வச்சுக்கோங்க, A × A இன்வர்ஸ் அதோட மதிப்பு I2. இனி -7, I2ஓட மதிப்பு என்னன்னா 1. அப்போ 1க்கு கூட A இன்வர்ஸை பெருக்குனா A இன்வர்ஸ் தான் கிடைக்கும். 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். அப்புறமாட்டு 0 0, 0க்கு கூட A இன்வர்ஸை பெருக்குனா 0, 0க்கு கூட எதை பெருக்குனாலும் 0ன்னு ஆயிடும். இப்போ A -3I2 நம்ம A இன்வர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அதுக்காக தான் அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். 7 A இன்வர்ஸ். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 5 3 -1 -2 கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி -3 I2ஓட மதிப்பு என்னது 1 0 0 1 இதோட மதிப்பு உங்களுக்கு மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். அப்புறமாட்டு 7 A இன்வர்ஸ் அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 5 3 -1 -2 அப்புறமாட்டு -3 உள்ளே கொண்டு பெருக்க போகிறேன். மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது இங்கே ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? அப்புறமாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். ஓகே, ஃபஸ்ட்டு 1 3 பெருக்குனா என்ன கிடைக்கும் 3. இங்கே வந்து +1, அப்போ என்ன ஆகிடும்னா மைனஸ் ஆகிடும். அப்புறம் 0க்கு கூட -3 பெருக்குனா 0 தான், திரும்பவும் 0 தான் வரும். இனி 1ஐயும் -3 பெருக்குனா -3. அடுத்த இந்த சைடு 7 × A இன்வர்ஸ்னு இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? நடுவில் ப்ளஸ்ஸு, அப்போ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். முதல்ல 5 இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு -3, அடுத்த இங்கே 3 +0, அடுத்த -1 இங்கே +0 -2 இங்கே -3 அப்படின்னு இருக்கு. இந்த சைடு 7 × A இன்வர்ஸ். இனி இதை சால்வ் பண்ணிடலாம். 5ல இருந்து 3 கழிச்சா 2, 3ஐயும் 0ஐயும் கூட்டினா 3 தான். -1ஐயும் 0ஐயும் கூட்டினா -1, ரெண்டுமே மைனஸ். கூட்டும்போது 2 மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு 2ஐயும் கூட்டணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இனி பாருங்க 7 இங்கே பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா வகுத்தலாம் மாறிடும். அதாவது டிவைடருக்கு கீழே 7 வந்துடும். மேலே இதுவும் இல்லாட்டா 1ன்னு எழுதிருங்க. 7 இந்த பக்கம் வந்துன்னா பாக்கி என்னது இருக்கும்? A இன்வர்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம A இன்வர்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு என்னது இருக்கு 1/7, அடுத்த 2 3 -1 -5. இதுதான் A இன்வர்ஸோட மதிப்பு. இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.